பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்து கால சிந்தனைகள். சிந்தனை 7. சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? யோவான் 5:6. பெதஸ்தா குளத்தின் மண்டபத்தில் படுத்து இருந்த மனிதனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி கேட்ட கேள்வியாகும். மனிதனின் விருப்பு வெறுப்புகளை வைத்தே மனித வாழ்வுகள் மலர்கின்றன அல்லது வாடுகின்றன. பள்ளிக்கூடம் போவது அவசியமாக இருந்தாலும் படிக்க வேண்டுமென்ற விருப்பத்துடன் பள்ளிக்கு செல்வது அத்தியாவசியமாக இருக்கிறது. பிறப்பினால் கிறிஸ்தவர் என தெரிய வந்தாலும் மறுபிறப்பினால் கிறிஸ்து என் இரட்சகர் என அறிய ஓர் விருப்பம் தேவைப்படுகின்றது. விரும்புதலும் வெறுத்து தள்ளுதலும் மனிதனின் தனிப்பட்ட தீர்மானங்களே ஆகும். வாழ்க்கை என்ற ஏணியின் உயரங்களை மனித விருப்பு வெறுப்பு என்ற படிக்கட்டுகள் கட்டுகின்றன. இயேசு எவரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல, வரவேற்கிறவர். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஓர் கேள்வியை ஒருவனிடம் கேட்டார். அவன் அந்த கேள்வியை கேட்டவர் இயேசு என்று அறியாதவன். அதே அதிகாரம் 14ஆம் வசனம் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று கூறுகின்றது. வலிய வரும் ஒரு பரிசு, அறிய ஒரு சந்தர்ப்பம். விசுவாசம் இருக்கிறதா என்று கூட இயேசு கேட்கவில்லை, விருப்பம் இருக்கிறதா என்றே கேட்டார். நான் இயேசு என்று தன்னை அறிமுகம் செய்யவும் இல்லை. உன்னை பார்க்கையில் நீ வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்ததினால் கேட்கின்றேன் என்றார். ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் தேவாதி தேவனின் சமூகத்தில் உண்டு. ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஒரு பொறுப்பும் உண்டு. அதில் ஒரு தூதனுக்கு தண்ணீர்களின் தூதன் என்று பெயர். அவனை பற்றி வெளிப்படுத்தல் 16:5 வாசிக்கலாம். சொஸ்தமாக வேண்டும் என விரும்புகிறாயா என்று கேட்டவர் தண்ணீர்களையும் விட தண்ணீர்களை கலக்கும் தூதனையும் விட பெரியவர், வல்லவர், சக்தி நிறைந்தவர் என்பதையும் சற்றும் அறியாத அவன் தன்னை பற்றி நொந்து கொள்கிறான். அவனை தூக்கி எடுத்துச் சென்று குளத்தில் இறக்கிவிட எவரும் இல்லை என்கிறான். தண்ணீர்களின் தூதன் சுமார் 8 அடி ஆழமுள்ள பெதஸ்தா குளத்தினை என்று கலக்குவான், எப்பொழுது கலக்குவான் என ஒருவரும் அறிந்ததில்லை. ஆனால் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது முந்தி இறங்குகின்றவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனானாலும் பூரண சுகம் பெறுவான். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் ஊற்று என்று பொருள். இரக்கத்தின் ஊற்று சில சமயத்தில் அல்ல, நிரந்தரமாக திறக்கப்பட வேண்டும். முந்தி வந்தாலும் பிந்தி வந்தாலும் வரும் எவருக்கும் சுகமளிக்கும் விசால இரக்கம் கொண்டதாக இரக்கத்தின் ஊற்று அமைய வேண்டும். அந்த ஊற்றுதான் அவன் முன் நின்று கொண்டு இருக்கின்றது. அது இயேசுவாகிய ஜீவ ஊற்று. இஸ்ரவேலர் 38 வருஷம் வருத்தம் நிறைந்த வனாந்திர பிரயாணம் செய்து கானானுக்கு மிக அருகில் வந்தனர் என உபாகமம் 2:14 வசனம் கூறுகின்றது. இதோ 38 வருஷம் பாயும் தலையணையும் மட்டுமே துணை என்று வாழ்ந்த அவன் முன்பாக பரம கானான் கதவுகளை திறக்கிறவர் நின்று கொண்டிருக்கிறார். எழும்பு என்றார், எழும்பினான். படுக்கையை எடு என்றார், எடுத்தான். நட என்றார், நடந்தான். அதன் பின் அவனை பெதஸ்தா குளத்தின் ஓரத்தில் அல்ல, தேவனை துதிக்கும் ஆலயத்தில் கண்டார். ஒன்றே ஒன்று அவனிடம் கூறினார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். வியாதி வருத்தம் விளைவிக்கும், பாவம் கேடு விளைவிக்கும். எந்த வியாதிகளையும் சுகமாக்குகிற இரக்கத்தின் ஊற்று இயேசு. எந்த பாவங்களையும் மன்னிக்கிற இரத்தத்தின் ஊற்று இயேசு. எங்களை கிருபையாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க கேட்ட தியான வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெதஸ்தா குளத்திலே ஆண்டவரே 38 ஆண்டுகள் ஆண்டவரே வியாதியின் படுக்கையில இருந்த மனிதனை ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரே
சுகமாக விரும்புகிறாயா என்ற அருமையான நம்முடைய வார்த்தை கடந்து வந்ததப்பா. இந்த தேசத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் பல்வேறு கட்டுகளிலும் ஆண்டவரே முடங்கி போய் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கடந்து வருவதாக அப்பா. ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில சுகம் பெற விரும்பினான் ஆண்டவரே. ஆனால் ஒருவரும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே பற்பல காரியங்களை குறித்து ஆண்டவரே சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு நாள் குறுக்கிட்டது போல ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் குறுக்கிட்டு ஆண்டவரே சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு ஆண்டவரே அனைவருடைய விருப்பத்தையும் ஆண்டவரே, அநேகருடைய தகப்பனே வாழ்க்கையினுடைய நோக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தின் ஊற்றே, இந்த தேசத்தின் மீது உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333. சற்று தூய